உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பக்தியோடு இருப்பேன் தெரியுமா அப்படின்ட்டு. பக்தினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், தினமும் சுத்த பத்தமாக ரெடியாகி கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், திரும்பி வருவேன், அது வரைக்கும் நான் சாப்பிடக்கூட மாட்டேன் தெரியுமா, விரதம் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விரதம் இருக்கின்ற அன்றைக்கு நாம் சாப்பிடாத உணவை மற்றவர்களுக்கு கொடுத்து நாம் மகிழ வேண்டும் என்பதுதான் உண்மையான பக்தியாக இருக்க முடியுமே தவிர, நான் சாப்பிடல அதுதான் மிகச்சிறந்த பக்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அது இல்லை என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். எனவே அவர் சொல்கின்ற அந்த கருத்தியல் என்ன என்பதை விளக்குகின்ற ஒரு பத்தியைத்தான் பக்தி என்ற தலைப்பில் வள்ளல் பிரான் கொடுக்கிறார். ஆனால் அந்த கால முறைப்படி பக்தி என்று சொல்லாமல் பத்தி என்று சொல்கிறார். உண்மையிலேயே பக்தினா என்ன அப்படிங்கிறத இதை படிக்கும்போது நிச்சயமாக நமக்கு புரிய வரும். பக்தி என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேஷங்கள், இந்த வெளி வேஷங்கள், இந்த படாடோபங்கள், இந்த ஆகமங்கள், இந்த விதிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இது எதுவுமே இல்லை என்று வள்ளல் பிரான் சொல்லும்போது ஆச்சரியத்தில் நம்முடைய விழிகள் விரிகின்றன. மனசு விரிய வேண்டும். விழிகள் விரிந்தால் போதாது, மனசு விரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உண்மையான பக்தி என்றால் என்ன என்று வள்ளல் பிரான் இந்த பத்தியில் கொடுக்கிறாரு. பார்க்கலாமா? பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது. நாம நினைச்சிட்டு இருக்கோம்ல பக்தினா இது அப்படின்னு. பக்திங்கிறது வெறுமே மன உருக்கம் அப்படின்னு தான் சொல்றார். என்னுடைய மனசுக்கு நிம்மதியை கொடுப்பது, என்னுடைய மனசுக்கு உருக்கத்தை கொடுப்பது, என்னுடைய மனசுக்கு நெகிழ்ச்சியை கொடுப்பது, அது மட்டும்தான் பக்தி. ஆனால் அதை மற்றவர்களுக்கு பயன்படுவதை போல் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிறார் இந்த பத்தியில. திரும்ப திரும்ப அவர் சொல்லுகின்ற ஒரே விஷயம், மற்றவர்களை அன்பு செய், அதுதான் உண்மையிலேயே இறை பக்தி அப்படிங்கிறதான். அதைத்தான் இந்த பத்தியிலே நிறுவறார். திரும்ப ஒரு முறை பயணிக்கலாம் அவரோட வார்த்தைகளில். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். சரி, அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். மன நெகிழ்ச்சிக்கும் ஆன்ம நெகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? நாம் இந்த உடம்பில் இருக்கிறோம், இந்த உடம்பில் உயிராக நாம் இருக்கிறோம், அதற்கு தேவைப்படுவது பக்தி. ஆனால் ஆன்மா என்று சொல்கிறோம் அல்லவா, நம்முடைய உயிரின் மூலம், அதற்கு தேவைப்படுவது ஆன்ம நெகிழ்ச்சி. அது பக்தியால் மட்டுமே விளைவது அல்ல. பக்தி என்பது நமக்கு நாமே கொடுத்து கொள்கிற ஒரு ட்ரீட், அவ்வளோதான். நான் பக்தியாக இருக்கேன்னு சந்தோஷப்படுவது, நான் பக்தியாக இருக்கேன்னு உயர்வாக நினைக்கிறது, நான் பக்தியாக இருக்கேன் பக்தியா அப்படின்னு மற்றவர்களை விட உயர்வாக நம்மை கருதி கொள்வதற்குத்தான் இந்த பக்தி என்பது. ஆனால் அன்பு செய்தல் என்பது அந்த ஆன்மாவுக்கு மிக முக்கியமான தேவை. ஆன்மா என்பது நிரந்தரமானது, உயிர் என்பது நிரந்தரமற்றது. அப்போ நிரந்தரம் இல்லாத உயிருக்கு பக்தி தேவைப்படுகிறது, நிரந்தரமான ஆன்மாவுக்கு அன்பு மட்டும்தான் தேவைப்படுகிறது. அவ்வளோதாங்க தெளிவாக சொல்கிறார். ஆன்மா நாம் அன்பு செய்யாவிட்டால் அன்பை தேடி தாகம் கொண்டு பசி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த ஆன்மாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமுதம் எது என்றால் அன்பு செய்வதுதான் என்று தெளிவாக சொல்றார். சரி, ஆன்ம நெகிழ்ச்சி பார்த்தாச்சு, மன நெகிழ்ச்சி பார்த்தாச்சு. இதை எப்படி நிறுவுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான்? ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும். இதுதான். நான் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட எரிஞ்சு விழுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட ஈஸ்வர பக்தி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். ஈஸ்வர பக்தி என்பது கடவுள் எல்லா உயிர்களிடத்தும் வியாபித்திருப்பதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறார். ஆனால் அப்படி உணர்ந்து கொள்ளாமல், நீ எல்லாம் என்னை விட கீழானவன், நீ என்னோட பிறப்பு இல்லை, என்னோட பிறப்பு தான் உயர்ந்தது, உன்னுடைய பிறப்பு என்னுடைய காலுக்கும் கீழே உள்ளது என்று சொல்பவர்கள் செய்கின்ற பக்தி ஈஸ்வர பக்தி இல்லை. ஈஸ்வர பக்தினா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது, அது ஒன்று தான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் தட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில்.
ரொம்ப எளிமை, ஆனால் அதுதான் ரொம்ப கடினம் பின்பற்றுவதற்கு. அதைத்தான் ஈஸ்வர பக்தி என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஈஸ்வர பக்தி என்பது ஜீவகாருண்யம் உண்டானால் கிடைக்கக்கூடியது. ஜீவகாருண்யம் எப்போ கிடைக்கும்? உயிர்கள் எல்லாவற்றிலும் கடவுள் வியாபித்திருப்பதை உணர்ந்தால் கிடைக்கும் என்று தெளிவாக சொல்கிறார். அதனால் நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப ஈஸ்வர பக்தி செய்வேன், நான் ரொம்ப அப்படியே சடங்கு சம்பிரதாயத்தோட பக்தி செய்வேன், நான் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வருவேன், தினமும் கோயிலுக்கு போகாமல் சாப்பிடக்கூட மாட்டேன், இதெல்லாம் சொல்வது பக்தி ஆகாது அப்படிங்கிறத நாம் திருப்பி சொல்லணும். அதனால தான் ஈஸ்வர பக்தி என்பது ஜீவகாருண்யம் உண்டானால்தான் உருவாகும். அந்த ஜீவகாருண்யம் எப்போ உருவாகும்? எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய உயிரை ஈஸ்வரன், பக்தி, கடவுள் என்று நாம் உணரும் போது உருவாகும் என்று தெளிவாக சொல்கிறார். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். ஒன்றுலேருந்து ஒன்று வருது. ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அவ்வளோதாங்க. அதனால் சிவானுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம லாபம் கிடைக்கணும்னா நாம் முதல்ல திறக்க வேண்டிய கதவு ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம் திறந்தால்தான் அடுத்தது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தோன்றும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு தோன்றினால்தான் அந்த ஆன்ம லாபம் கிடைக்கும் என்பதை இவ்வளவு தெளிவாக சொல்லி தருகிறார் என்றால், இதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வெளி வேஷங்களையே நாம் பக்தி என்று நினைத்து கொண்டிருப்பது முற்ற முழுக்க தவறு என்பதை பத்தி என்கின்ற இந்த பகுதியில் நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார் உபதேச குறிப்புகளில். சரி, இந்த ஜீவகாருண்யம் உண்டானால் ஆன்ம லாபம் உண்டாகுங்கிறாரு. அதற்கப்புறம் எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறது மிக முக்கியம். அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது. இந்த அன்பு உண்டானால் நிச்சயமாக எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு செய்ய துவங்குவோம், பேரன்பு செய்வோம், காரண காரியம் பார்க்க மாட்டோம், பிரிவு தாழ்வு பார்க்க மாட்டோம், உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டோம், பிரிவினை பேச மாட்டோம் என்பது நிச்சயம். அப்படின்னா அந்த சிவானுபவம் உண்டானால் அதன் மூலமாக நாம் ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த அன்பு நிலைக்கு உயர்த்துவோம் நம்மை என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் தெளிவாக சொல்கிறார். கொஞ்சம் குழப்பமாக இருப்பதை போன்ற தோற்றம் அளித்தாலும் கூட இந்த பத்தி நாம் தினம் தினம் வாசிக்க துவங்கினால் எந்த இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படுகிறார், எந்த இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படுகிறார் என்பதை தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இது இருக்கிறது. எனவே மனசில் முதலில் உள்வாங்கி கொண்டால் இதை செய்வது மிகச் சுலபம். குட்டிக்கரணெல்லாம் அடிக்க சொல்லவே இல்லைங்க வள்ளல் பெருமாள். தெளிவாக சொல்கிறார், அன்பு செலுத்து, அவ்வளோதான். அது ஒன்று தான் பக்தி அல்லது ஈஸ்வர பக்தி அல்லது ஆன்ம லாபம் என்று பலவேறு வார்த்தைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்பு செய், மிக எளிமை. அன்பு செய்தால் அந்த சிவானுபவத்தை பெறலாம், அன்பு செய்தால் ஜீவகாருண்யத்தை உணரலாம், அன்பு செய்தால் ஆன்ம லாபத்தை உணரலாம் என்று இதைவிட எளிமையாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். காரணம், நாம் அந்த ஆன்ம லாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக. பெறுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.